ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற அந்த டைட்டில் கேட்டவனே நான் பேமெண்ட்டே டிமாண்ட் பண்ணல. இந்த டைட்டிலுக்காகவே நான் வந்துட்டு நீங்க என்ன பேமெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்க அப்படின்ற லெவல் பாலா சார் கேட்டிருக்காரு. உனக்கு ஹைட்டுக்கு உன் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஹெவியா ஆடுறதுக்கு நம்ம டான்சஸ் வேணும், அப்படி யார் இருக்கான்னு சொல்லும்போது விஷால் சார் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் அவரு என்னோட வேலைக்கும் என்னோட அந்த உழைப்புக்கும் கொடுத்த மரியாதை இமீடியட்டா திருப்பி இன்னொரு 10 மினிட்ஸ்ல கால் வருது. இல்லைங்கம்மா நீங்க கிளம்பி வாங்க குழந்தைய கூட்டிட்டு. அண்ணா கூட எல்லாம் பாலண்ணா கூட எல்லாம் பழகிட்டா யாரும் அவரை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பயங்கர ஸ்டஃப் ரஃப், அவரு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படி இப்படின்னு. அப்படி ஒரு முகத்தையே நாங்க பார்த்தது இல்ல. டான்சர் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட் டான்சரா நீங்க நம்ம விஷால் அவர்களை சொல்வீங்களா இல்ல சாய் தன்ஷிகா அவர்களை சொல்வீங்களா? இதுல உங்க ஓட்டு யாரு? ஏன் இந்த குடும்பத்துல இப்படி பிரச்சனை இல்ல? எங்க பிருந்தாக்கா மட்டும் 7 o'clock கால் ஷீட், நான் 5:30 செட்ல போய் உட்காந்து இருட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. எந்த பக்கத்துல வந்து கேமரா வச்சா டிஃப்ரெண்டா இருக்கும். லாரன்ஸ் நான் வந்துட்டு எப்படின்னா வெரி கைண்ட், ரொம்ப ரொம்ப அந்த இறக்க குணம்ன்றது அவருக்கு இயற்கையாவே இருக்கு. சோ அதனால வந்துட்டு ஸ்பாட்லயுமே கூட அதை ரொம்ப கைண்டா ஃபீமேல் எல்லாம் ரொம்ப அழகா பாத்துப்பாரு. ஆனா வந்துட்டு அவருமே வந்து ஒர்க்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. அது எவ்வளவு பெரிய டஃப்பான ஸ்டெப்பா இருந்தாலும் அது மேல் ஃபீமேல் எல்லாம் பிரிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாரு. மேல் என்ன பண்றீங்களோ அதே பண்ணிடுங்கப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. எங்களுக்கு வந்து பிரபு மாஸ்டர் சாங் வந்தாலே பயம். நாங்கெல்லாம் வந்து ராஜு மாஸ்டர் கிட்ட நிறைய ஒர்க் பண்ணிருப்போம். ராஜு மாஸ்டர் சாங் வந்து ஜாலியா இருக்கும், பிரபு மாஸ்டர் சாங் தான் கொஞ்சம் பயப்படுவோம். திரும்பிதான் நின்னுட்டு இருப்பாரு. எப்படி கண்டுபிடிப்பாருன்னு தெரியல. அவரை ஏமாத்த பிரபு மாஸ்டர் மட்டும் ஏமாத்துறதோ ஓகே மாஸ்டர் நம்ம பாக்கல அப்படின்னு சொல்லி அப்படி ரிலாக்ஸ் ஆகுதுலாம் வாய்ப்பே இல்ல. ஐஷு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடன இயக்குனராக பணியாற்றிய ராதிகா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் மேம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் குட். நைஸ். அண்ட் உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிருக்கோம். என்னோட முதல் கேள்வி, இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஒரு பூஜை சூப்பரா நடந்தது, நாங்க அதுல பார்த்த ஒரு கொரியோகிராஃபரா வந்திருக்கீங்க. ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு சூப்பரான படம், பிரஜன் அண்ட் புகழ். சோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க, எப்படி அந்த ப்ராஜெக்ட் குள்ள நீங்க வந்தீங்க? ஆக்சுவலி யோகி டைரக்டர், அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். இஸ் a வெரி குட் பர்சன். அது இல்லாமல் என்னோட கொலிக் மூலியமா பசின்னு சொல்லிட்டு அவர் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு. ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற அந்த டைட்டில் கேட்டவனே நான் பேமெண்ட்டே டிமாண்ட் பண்ணல. சார் இந்த டைட்டிலுக்காகவே நான் வந்துட்டு நீங்க என்ன பேமெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்க அப்படின்ற லெவலுக்கு. இல்ல அந்த டைட்டில் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்ன சார் இதுல ஒர்க் பண்றவங்களும் அப்படின்னா, இல்ல சார் இதுல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஊதாரி தான் சார். சார் ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் ஸ்ரீகாந்த் தேவா சார். ஆமா. சோ ஸ்ரீகாந்த் தேவா சார் அண்ட் ஸ்னேகன், போத் ஆர் மை வெரி லைக் என்னோட வெல் விஷர்ஸ்ன்னு சொல்லலாம் 2 பேருமே. ஸோ அவங்களோட திருப்பி நான் அவங்களோட காம்பினேஷன்ல கொரியோ பண்ண போறேன்றது இட்ஸ் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் புகழ் என்னோட தம்பி புகழ் அண்ட் பிரஜன். புகழுக்கு நான் ஆல்ரெடி ஜூ கீப்பர்னு சொல்லிட்டு ஒரு படம் பேங்காக்ல பண்ணேன், மிஸ்டர் ஜூ கீப்பர் சொல்லிட்டு. ஸோ புகழோட வளர்ச்சியில எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கும். ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு சீக்கிரத்துல ஒரு பெரிய உயர்வை எட்டிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு புகழ் பிரஜன் கூட வந்து திருப்பி ஒர்க் பண்றது வெரி ஹாப்பி. அந்த என்டர் டீமே பாத்தீங்கன்னா மதுமிதா இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு இவங்க இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தோம், அந்த ஆக்சுவலி அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணது விஜய் சேதுபதி சார் வந்திருந்தாரு. உங்களுக்கு கூட ஒரு ஸ்பெஷலா ஒரு ஹக் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதை பார்க்கும்போது அந்த மொமெண்டே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்ன சொன்னாரு பர்சனலா உங்களை பார்த்துட்டு? இல்ல எனக்கு வந்து விஜய் சேதுபதி சாருக்கு வந்து நான் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன். ஸோ வந்துட்டு சீரு ராமசாமி சார் வந்துட்டு தர்மதுரை ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் மாமனிதன் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு மிட்டாய் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட வளர்ச்சியில வந்து ஒரு பெரிய பங்களிப்பு வந்து விஜய் சேதுபதி சார் இருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு எப்படின்னா உண்மையான திறமை எங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து சேதுபதி சார் வந்து பர்சனலாவுமே இஸ் எ ரியல் ஹீரோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ் எ ரியல் ஹீரோ. ஸோ எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேதுபதி சார் இப்போ பார்த்தது, மேடையில பார்த்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அதுவும் அந்த அந்த ஹக் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுத்துச்சு. ஸோ ஓகே ஃபைன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, கண்டிப்பா ஒர்க் பண்ண மாஸ்டர் திருப்பி அப்படின்னு கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய உயரத்தையே அவர் போய் அடைஞ்சிட்டாரு. இப்போ அவர் இருக்கிற ஒரு உயரத்துக்கு வந்துட்டு லைக்
டெக்னீஷியன்ஸ் கிட்ட எல்லாம் அவர் பேசணுன்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பா. பட் அவர் வந்துட்டு அமேசிங். அவரு, சசிகுமார் சார், விஷால் சார், இவங்க எல்லாம் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆளானாலுமே அந்த டெக்னீஷியன்ஸ் மறக்கவே மாட்டாங்க. சோ அதுதான் அவங்க உயர்றதுக்கு பெரிய காரணம்னே நான் சொல்றேன். So I love Vijay Sethupathi sir, always great. Yeah. Wow. Nice. Okay. அவரை பத்தி பேசணும்னா இன்டர்வியூ ஃபுல்லா பேசிட்டேன். அதுதான் நினைக்கிறேன். நானே கொஞ்சம் அந்த ஹக் வந்து கொஞ்சம் பர்சனல் தான். அவர் வந்து அந்த ஹக் கொடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து யூசுவலா விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ஹக் வந்து கொடுப்பாரு. அண்ட் உங்களுக்கு ரொம்பவே பர்சனலா அமைஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். சோ இந்த படத்தோட டைட்டிலே வந்து we have a lot of ஃபன்னான ஒரு மூடா இருக்கு போது. சோ நீங்க இதுல ஒர்க் பண்றதுக்காக எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு, நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்ல, this is not like only the choreograph மட்டும் கிடையாது. So யோகி சார் என்கிட்ட கேட்டது என்னன்னா, I have to travel with us into the ஸ்கிரிப்ட். ஓகே. ஏன்னா இது வந்து நீங்க டப்புன்னு ஒரு கொரியோவா வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து என்டர்லி ஒரு ஜேர்னி இருக்கு. ஈவன் தோ மாண்டேஜஸ் கூட ஒருத்தர், நான் யூஸ்வலாவே அப்படிதான் பண்ணுவேன். நான் ஆக்சுவலி மாண்டேஜஸ் அப்படின்னாலே வந்துட்டு நான் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிப்பேனே தவிர என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் யோசிக்கவே மாட்டேன். ஸோ லைக் தட் ஸ்பெஷலி ஊருக்கு 2 ஊதாரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க அந்த கதைக்குள்ள புகழா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், அவங்க என்ன மேனலிசத்துல இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூமெண்ட் தான் நான் கம்போஸ் பண்ண முடியுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் மிச்ச படத்துக்கு போடுற மாதிரி ஒரு சாதாரண ஒரு மூமெண்ட் கம்போஸ் பண்ண முடியாது. அதுல ஒரு மூமெண்ட்ல கூட ஒரு ஹியூமர் இருக்கணும்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. கண்டிப்பா இதை வந்து நீங்க ஊருக்கு 2 ஊதாரியோட சாங்ஸ் வந்துட்டு சாங்கா மட்டும் இல்லாம டான்ஸா மட்டும் இல்லாம என்டர் ஒரு ஸ்கிரிப்டாவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா மூமெண்ட்ல வந்து கொஞ்சம் ஹியூமர் வந்து நாங்க ஆட் பண்ண போறோம். சோ this is going to be a task for you. Yeah, of course. Okay. So இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான போர்ஷன் வந்துட்டு காமெடி தான். எவ்ரிபடி லவ் பண்ணிடலாம், ஃபைட் பண்ணிடலாம், சாங் பண்ணலாம். பட் அந்த காமெடி, ஏன்னா காமெடின்ற உணர்வு வந்து நம்ம மற்றவங்களுக்குள்ள போய் புகுத்தணும். அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு சிரிப்பு வருமே தவிர, அப்போதான் அவங்க சந்தோஷப்படுவாங்களே தவிர, நமக்கு இப்போ லவ்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டா போதும், ஒரு கோவம்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டா போதும். பட் காமெடி இன்னொருத்தரோட எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் நம்ம அதை ஃபீல் பண்ணவே முடியும். கரெக்ட். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாயிண்ட் அது. ஸோ இதுல வந்து புகழ் அண்ட் பிரஜனோட சப்போர்ட்ல நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி காம்போவே பயங்கரமான காம்போ. ஐ திங்க் செட்லயே வந்துட்டு செம ஃபன்னா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஐ வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங்க்கு போகும்போது ஆஸ் யூஷுவல் ரொம்ப அந்த ஒரு ஜென்டலா நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி அட்டெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ரொம்ப அப்படி போய் ஜென்டா எஸ் ஓகே எஸ் சார் ஐ எம் ராதிகா அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்டர் எனக்கு தெரியுமா மாஸ்டர், நான் வந்துட்டு டேரக்டர் சார் நம்ம அப்போ மீட் பண்ணிருக்கோம், நான் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன். ஆமா சார் கரெக்ட் சார், குட் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது அப்படின்னு. மாஸ்டர் இப்போ டைட்டில் மாத்திட்டேன். என்ன சார் டைட்டில்? ஊருக்கு 2 ஊதாரி. ஊருக்கு 2 ஊதாரியா? அப்புறம் சொல்லுங்க சார். அந்த டைட்டிலுக்கு அப்புறமே அந்த என்டையர் டீம் கூட ஒரு கேஷுவலுக்கு வந்தாச்சு. லைக் வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு அந்த 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 ஒரு மாஸ்டரோட இதுல இருந்து சொல்லுங்க சார், நான் அப்படியா சார், ஓகே சார், புகழ் இருக்காரா சார், அவர் இருக்காரான்ட்டு என் டீமுக்குள்ள ஒரு மிங்கிள் ஆயிடுச்சு. பிகாஸ் ஒன்லி த டைட்டில் வாஸ் கேட்சி. சூப்பர். அண்ட் சின்ஸ் நீங்க ஸ்கிரிப்ட்லயும் ஒர்க் பண்ணதுனால இது கம்ப்ளீட்டா முழுக்க ஒரு காமெடி படமா தான் இருக்குமா? நாங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம். 100% காமெடி படம் தான் அப்படி சொல்றீங்க. சூப்பர். அது எதிர்பார்ப்புலாம் இல்ல, நீங்க அப்படியே அது விஷுவல் பண்ணி போயிடலாம். அப்ப இதுல ஏதாவது ஒரு ஹூக் ஸ்டெப் எல்லாம் வந்துட்டு போட்டு வச்சிட்டீங்கன்னா மேம் நாங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் ஆயிரோம், பயங்கர ட்ரெண்டுக்கு போயிடலாம். நான் ரிஹர்சல் பண்ணோனே வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சறேன். தாராளமா. சீரியஸ்லி? வாவ். இப்பதான் ஐடியா வச்சிருக்கீங்களா? இவங்க 2 பேத்த பத்தி இவங்க 2 பேத்த வச்சு எப்படி பிளான் பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு விஷயம்? ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு எப்பவுமே எப்படி சொல்றது, சாங் ஆடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கிரிப்டா நம்ம ஓகே ஃபைன் அண்ட் மாண்டேஜஸ் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் மூவ்மெண்ட் மட்டும் எப்பவுமே நமக்கு வந்துட்டு ஸ்ரீகாந்த் சார் சும்மா விட மாட்டாரு. சும்மா எப்படி சொல்றது, நார்மலாவே வந்துட்டு அவர் பயங்கர டஃபா கொடுப்பாரு. அதுவும் நான் தான் கோரியன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் சூப்பரா மாஸ்டர் பயங்கரமா செய்வாங்க, அதை விட பயங்கரமா அப்படியே பயங்கரமா போட ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதனால தேவா சார், ஸ்ரீகாந்த் தேவா சாரோட மியூசிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்த உடனே ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஸ்ரீகாந்த் தேவா சார் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு நல்ல குத்து சாங்கா இருக்கும், பயங்கர வைபா இருக்கும். சோ அதுல வந்து நீங்க காம்பீட் பண்ண போறீங்க, 2 பேரும் ஒரு காம்படிஷன்ல நிறைய பண்ணிருக்கோம். நான் நிறைய பண்ணிருக்கேன் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு. இப்ப கூட லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், நாட் லெக் பீஸ், இது மெட்ராஸ் மாஃபியா, அதுல அஷ்மிதாக்கு ஒரு ஐட்டம் சாங் பண்ணிருப்பேன். நல்ல ஹிட் ஆச்சு அது. லைக் மஸ்காராக்கு அப்புறம் இந்த சாங் ரொம்ப நல்லா அஷ்மிதாக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுல இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப அழகா இருந்தது, அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வீடியோ அவங்க ரொம்ப அழகு. பட் அதுல இன்னும் ரொம்ப நாங்க அழகா காமிச்சிருப்போம் அஷ்மிதாவை. ஸோ எப்பயுமே ஸ்ரீகாந்த் தேவா சார்னாலே
வழக்கத்தோட கொஞ்சம் அதிகமா நான் வந்துட்டு ஒரு எனர்ஜியோட ரெடி ஆயிப்பேன். ஓகே, எப்படியும் நம்மள வந்துட்டு பயங்கரமா வேலை வாங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த படமும் நான் அதே எதிர்பார்ப்போட இருக்கேன். பட் இந்த படம் எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பேசப்படுற படமா இருக்கும். ஊருக்கு 2 ஊதாரி. பர்டிகுலர்லி இந்த படத்துக்காகவே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஒரு சில விஷயங்கள், ஏன்னா நீங்க ஸ்கிரிப்ட்லயும் ஒர்க் பண்ணிருக்கனால நிறைய இப்போ இது பாத்துட்டு இருக்கேன். என்ன நிறைய இந்த காமெடி ஜர்னல் மூவிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவேலோட மூவிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். படங்கள் எல்லாம் பாக்குறீங்க, இது வரைக்கும் பாத்தீங்க? இல்ல அதுதான் வடிவேல் சாரோட டிப்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மேனலிசத்துல ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சீல இருந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமான ஒரு ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ as a டான்ஸ் கொரியோகிராஃபரா நாங்க இத்தனை வருஷம் உங்களை நிறைய படங்கள்ல பார்த்தோம். ஆக்டிங்கும் நீங்க பண்ணிருக்கீங்க ஒரு சில சின்ன சின்ன ரோல்ஸ்ல. பட் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம். லைக் அவன் இவன் படத்துல விஷால் சாரோட ஒர்க் பண்ணீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா விஷால் சாரோட டிரெக்ஷன்ல ஒரு படம் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஆக்ட்ரஸா நீங்க வந்து நாங்க உங்களை பார்க்க போறோம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி என்ன விஷயம், என்ன மாதிரி ரோல் அப்படின்றத டீட்டெயிலா சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு அவன் இவன் இவ்வளவு பெரிய அட்ரஸ் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய காரணமே வந்துட்டு விஷால் சார் தான். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு நான் இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். விஷால் சார் வந்துட்டு பாலா சார் கேட்டிருக்காரு, உனக்கு ஹைட்டுக்கு உன் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹெவியா ஆடுறதுக்கு நம்ம டான்சர்ஸ் வேணும், அப்படி யார் இருக்கான்னு சொல்லும்போது விஷால் சார் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ராதிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க வந்துட்டு பயங்கரமா ஆடுவாங்க. நான் என்ன விஷால் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் எ டான்ஸரா. ஸோ அவங்க வந்து சூப்பரா ஆடுவாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலா சார் ஆஃபீஸ்ல இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி யூனியன்ல எல்லாம் நம்பர் வாங்கி எனக்கு சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. அப்போ மொபைலா இல்ல, லேண்ட்லைன் தான். கால் வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எங்களுக்கு யூஸ்வலா வந்து மாஸ்டர்ஸ் தான் கால் பண்ணுவாங்க, இல்ல இன்சார்ஜஸ் கால் பண்ணுவாங்க. டான்ஸரா இருக்கும்போது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு கால் வராது. நாங்க இந்த மாதிரி பாலா சார் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம், நீங்க வந்து பாருங்கன்னா நான் ஏன் வந்து பாக்கணும் இல்ல எனக்கு புரியல. ஏன்னா என்னோட மாஸ்டர் அந்த டைம்ல நான் மாஸ்டர் ஆகல. சோ எனக்கு தெரியல. சரிங்க சார் நான் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாலா சார் ஆஃபீஸ்க்கு போனேன். அண்ணா பார்த்தாரு. பாத்துட்டு அம்மா நம்மளது ஒரு சாங் இருக்குடா, நீ வந்துட்டு விஷால் வந்து நீ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாரு, அதனால நீங்க வந்துருங்கம்மா அப்படின்னு. ஆனா சரிங்க நான் வந்துடுறேங்கண்ணா. மாஸ்டர் வந்து சுஜித்ரா மாஸ்டர்மா, நீங்க வந்துருங்க, நான் மாஸ்டர் கிட்ட சொல்லிடுறேன். சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா நான் வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் லைக் ஒரு 1 or 2 months போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு பாலசர் ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. மாஸ்டர் அதான் அப்ப நான் மாஸ்டர்ல ராதிகா மேம் நீங்க இந்த மாதிரி கிளம்பணும் அப்படின்ட்டு. அந்த டைம்ல நான் என்ன மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, என் பையனுக்கு இப்போ வந்துட்டு ஒரு 3-4 வயசு இருக்கும், 4-5 வயசு இருக்கும். அம்மா வந்து மலேசியா போயிட்டாங்க. ஸோ குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை. சரி அண்ணா இல்லைங்கண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை, அதனால என்னால இப்ப வர முடியாதுண்ணா. ஏன்னா பாலானா சாங் பண்ணா லைக் 15 to 20 days அங்க இருக்க வேண்டியதா இருக்கும். சாங் ஷூட்டே அவ்வளவு நாள் போகும். ஸோ அதனால இல்லைங்கண்ணா இப்ப என்னால வர முடியாதுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா. அப்ப நான் வந்து ஒரு சாதாரண டான்சர், ஒரு ஒரு எல்லாருக்கும் ஆடுற ஒரு டான்சர் தான். பட் அவரு என்னோட வேலைக்கும் என்னோட அந்த உழைப்புக்கும் கொடுத்த மரியாதை இமீடியட்டா திருப்பி இன்னொரு 10 minutesல கால் வருது. இல்லைங்கம்மா நீங்க கிளம்பி வாங்க குழந்தைய கூட்டிட்டு அப்படின்னு. ஷாக். என்ன குழந்தைய கூட்டிட்டு வர சொல்றீங்களா? ஆனா குழந்தைய வச்சுட்டு எப்படி நான் ஒர்க் பண்ண முடியும்? இல்லைன்னா கஷ்டம். இல்லடா நாங்க இங்க எல்லாரும் பாத்துக்கிறோம், நீங்க கிளம்பி வந்துருங்க, உங்களுக்கு இப்ப கார் வந்துடும், நீங்க ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பர்சனலா கார் அனுப்பிச்சிடும், நீங்க குழந்தைய வச்சுட்டு வந்துருங்க. ஆனா பயங்கர ஷாக். என்னடா சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டேன். நெவர் பிலீவ் நெக்ஸ்ட் 15 days பாலா நான் மடியில தான் என் பையனை வச்சுக்கிட்டாரு. அவர் எவ்வளவு ஒரு லவ்வர், கிட்ஸ் லவ்வர்னா அவர் வந்து இறக்கவே இல்லை. அவ்வளோ ஸ்வீட் அவரு பாலா. நான் அந்த விஷயத்த நான் திருப்பி நான் பாலா நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணேன். ஏன்னா நம்ம குழந்தைய கூட்டிட்டு போகும்போது நம்ம பார்வை ஃபுல்லா குழந்தை மேலேயே இருக்கும். அவன் என்ன பண்றான் எங்க போனா ஓடிடுவான். ஏன்னா குட்டி பாப்பா வேற இல்ல. சோ அந்த பயமே இல்லாம என் மானிட்டர் பக்கத்துல அவருக்கு ஒரு சேர் போட்டு அவனை உட்கார வச்சு, ஸோ அவர் பக்கத்துலயே உட்கார வச்சு பாத்துக்கிட்டாரு. அண்ட் வந்துட்டு இவன்தோ அந்த அண்ணா வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்மோக் கூட குழந்தைக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டல் என்கிட்ட யூனிட்ட சொல்லிட்டாரு, எல்லாம் ஓரமா போய் மறைஞ்சு ஸ்மோக் பண்ணுங்க, யாரும் குழந்தை எதிர்த்து ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அவ்வளோ அழகா சோ ஸ்வீட். ஐயோ அண்ணா கூட எல்லாம் பாலண்ணா கூட எல்லாம் பழகிட்டா யாரும் அவரை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பயங்கர ஸ்டஃப் ரஃப், அவரு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படி இப்படின்னு.
அப்படி ஒரு முகத்தையே நாங்க பார்த்தது இல்ல. இல்ல யூஸ்வலா நாங்க கேள்விப்பட்டது அதுதான். அதாவது செட்டே வந்து பயங்கரமா அது அந்த வந்து அதிரடியா இருக்கும். அது வந்து ஒர்க்கோட கமெண்ட்ஸ். அதையும் நம்ம பர்சனல் கேரக்டரையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ண. இப்ப நானுமே கூட சாதாரணமா போட்டீங்கன்னா அப்படியே எங்கேயாச்சும் ஒரு மூலையில ஓரமா நான் இருக்கிற இடமே தெரியாம உட்காந்துட்டு இருப்பேன். பட் திட்டு வாங்கி இருக்கீங்களா நீங்க? அண்ணா கிட்ட இல்ல இல்ல. இல்ல 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 வாங்கினதே இல்ல, திட்டு வாங்கினதே இல்ல. பரவாயில்ல. அவரு என்ன திட்டுற ஒரே விஷயம் என்னன்னா, ராதிகா கம்மியா ஆடு, ராதிகா ஹெவி ஆடாத அப்படின்வாரு. ஆனா சரிங்க, நமக்கு வந்துட்டு அந்த ஹெவின்றது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல என்னதான் நான் கம்மியா ஆனோன்னு என்ன ஆகுனா எல்லாத்த விட நான் கொஞ்சம் தனியா தெரிவேன். அதனால அந்த குரூப்போட ஃபார்ம் ஆக மாட்டேன்றதுக்காக ராதிகா நீ தனியா தெரியற, கம்மியா ஆடு போதும். ஆனா சரிங்க, இந்த ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் வந்து அதிகமா பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாரும் நம்ம இப்படி இடுப்படிக்க சொன்னா நம்ம அப்படி போய் இடுப்படிச்சோம். அதனால அது மட்டும் தான் அண்ணா கிட்ட நான் திட்டம் தவிர மத்தபடி பாலானா கிட்ட திட்டம். அதுக்கப்புறம் தாரத்தப்பட்டி ஒர்க் பண்ணேன் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம். மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தாரத்தப்பட்டி கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சாரு. அதுலதான் சசிகுமார் சார்ல ட்ரைன் பண்ணேன். சோ அது ஒரு பெரிய அதாவது ஃபர்ஸ்டே ஒரு ஷாக் இருந்திருக்கு. என்னன்னா விஷால் அவர்கள் வந்து ரெஃபர் பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது how you shared that bond? அந்த விஷால் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு பழக்கம் இருந்ததா? லைக் நிறைய நான் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய டான்சர் அசிஸ்டண்டா நிறைய நான் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். விஷால் சாருக்குமே அதேதான். அவர் வந்துட்டு நீங்க அவர் லெவல்லயே பாத்தீங்கன்னா சார் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட பாடி லாங்குவேஜ்லயே ஆடி இருப்பாரு. ஏன்னா அந்த ஃபீமேல் டச் வரணும்ன்றதுக்காக ஒரு 10 வாட்டி எங்களை ஆட வச்சு பாத்துருவாரு. ஆட வச்சு பார்த்தா அதை அப்படியே அட்மிட் பண்ணி உள்ள அதை வாங்கிக்கிட்டு ஸோ அதுலயே ஒரு ப்ரெசன்டேஷன். ஸோ நானு அண்ட் சுமதி ரைட் அண்ட் லெஃப்ட்ல, சுஜித்ரா மாஸ்டர் அசிஸ்டன்ட் சுமதி அண்ட் நான் 2 பேருமே ரைட் அண்ட் லெஃப்ட்ல நிற்போம். எங்க 2 பேரோட பாடி லாங்குவேஜ்லயே இருக்கும் விஷால் சாரோட இது. ஸோ லைக் நான் வந்து 93 பேட்ச். சோ 93ல இருந்து விஷால் சார் கூட எக்கச்சக்கமா ஒர்க் பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர். சோ எஸ், அங்க கட் பண்ணா அந்த டிரான்சிஷன் இங்க அவரோட டைரக்ஷன்ல ஆக்டரா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு? ஆக்சுவலி டைரக்டரா பாக்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மாஸ்டர் ஆயிட்டு கத்தி சண்டைன்னு ஒரு படம் விஷால் சாருக்கு ஒர்க் பண்ணேன். விஷால் சார் அண்ட் தமனா கத்தி சண்டைன்னு சொல்லிட்டு அதுல அந்த ஃபாரின் சாங்ஸ் நான் பண்ணேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எப்படின்னா நம்ம எப்படி சொல்றது, எந்த தயக்கமும் இல்லாம போய் உரிமையோட நம்ம கதவு தட்டி கேக்குறது அப்படின்னா விஷால் சார் கிட்ட கேட்கலாம். லைக் நான் மாஸ்டர் ஆன உடனே நான் எந்த யோசனையும் இல்லாம சார் நான் மாஸ்டர் ஆயிட்டேன். அப்படிங்களா, சூப்பர்ப்பா, ஓகேப்பா, அடுத்த சாங் நீங்க பண்ணிடுங்க, சரிம்மா, அப்படிமா, ஓகேமா ஓகேமா அப்படின்ட்டு அவ்வளோ நம்மளை விட அவர் பயங்கர எக்ஸைட்மென்ட். ஸோ நம்மளோட வளர்ச்சியில நமக்கு தெரியும் இல்லையா, ஒருத்தர் உண்மையா நம்மளோட வளர்ச்சியில சந்தோஷப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷால் சார். ஸோ இம்மிடியேட்டா எனக்கு கத்தி சண்டே சாங் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் மகுடமும் நான் வந்துட்டு கோரியோகிராஃபரா கேட்க தான் போனேன். சார் படம் ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க டைரக்ஷன் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா சொல்றேன் மேம், கண்டிப்பா சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹரின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் கால் பண்ணாரு. மாஸ்டர் நீங்க ஆக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க? சார் பண்றேன் சார், அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு சார் டெஸ்ட்ல வச்சாங்க. நாட் ஈவன் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரா அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா வந்துட்டு ரிஜிஸ்டர் கேரக்டர். ஸோ லைக் எங்க டான்சர்ஸ் எல்லாருமே, ஏன்னா சார் யோசிச்சதே ரொம்ப புதுசா யோசிச்சாரு. டான்சர்ஸை ஃபைட் பண்ண வைக்கணும். சோ நாங்க யாருமே அதுல இருந்து பெருசா ஆடி இருக்க மாட்டோம், ஆனா பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்போம். ஓகே, அப்ப இது என்ன மாதிரியான ஒரு ரோலா இருக்கும்? இது வந்துட்டு லைக் ஒரு சாதாரண வில்லேஜ்ல இருக்கிற ஒரு வைசாக்ல இருக்கிற ஒரு சாதாரண வில்லேஜ்ல இருக்கிற லேடிஸ் ஒரு பாயிண்ட்ல அந்த லேடிஸ் எல்லாம் ட்ரைன் பண்ணிருப்பாரு சார். ஒரு 100-200 பேர் மொத்தமா இறங்கி ஒரு பெரிய கேங் வார்க்குள்ள ஃபுல்லா லேடிஸ் இறங்கி ஒர்க் பண்றோம். ஸோ இட் வாஸ் அமேசிங் கிரியேஷன். ஓகே, சார் வந்துட்டு அப்படி ஒரு அப்படியே நான் மிரண்டுட்டேன். ஏன் அப்படின்னா நான் அவரு சூப்பரா ஆடுவாருன்னு தெரியும், சூப்பரா ஃபைட் பண்ணுவாரு, சூப்பரா ஆக்ட் பண்ணுவாரு, இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். பட் அந்த டைரக்ஷன் பாயிண்ட் இஸ் என்டர்லி தி டிஃபரண்ட் ஜெர்னி. அது வந்துட்டு நம்ம என்னதான் சினிமாலே இருந்தாலும் டைரக்டர் இஸ் a captain of the ship. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஒரு அசைவும் நான் வந்து அப்படியே எப்படி சொல்ற, ஸ்பாட்டுக்கு போனா நான் போய் கேரவன்ல கூட உட்கார மாட்டேன், நின்று ஸ்பாட்ல அவரை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன் விஷால் சார். ஏன்னா அவ்வளவு ஒரு கிரியேஷன். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே டைரக்ஷன் வந்துட்டு இவர் பண்ணாரு, திலீப் சுப்ராயன் பண்ணாரு ஃபைட்டு. ஸோ திலீப்க்கும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். என்டர்லி அந்த ஃபைட்டை எப்படி அதை கிரியேட் பண்ணி எப்படி அதை மிரட்ட முடியும். மகுடம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹிட் மூவி. என்டர்லி சினிமா வந்துட்டு தமிழ் ஃபீல்டையே பெரட்டி போட போற ஒரு படம்னு சொல்லலாம் மகுடம். அப்படி இருக்கும். ஸோ விஷுவலோட கிரியேஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. ஓகே, ஸோ விஷால் சார் கூட ஒர்க் பண்ணது வந்துட்டு ஒரு பெரிய
ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் கூட ஒர்க் வாவ் கிரேட் ஓகே இட்ஸ் அமேசிங். அந்த ஃபைட் சீக்வென்ஸ் பத்தி சொல்லுங்க. பர்சனலா அந்த ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல ஆக்சுவலி எங்களை செலக்ட் பண்ண ரீசனே என்ன அப்படின்னா we are flexible. ஆல்மோஸ்ட் டான்சர்ஸ் டெய்லி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம். டெய்லி நம்ம இப்போ ஃபைட்டுக்கும் டான்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் எங்களை செலக்ட் பண்ணாங்க. ஆனா பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. இருந்ததா? அடிலாம் வாங்குனீங்களா? நிறைய அடி பலமா? பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. பட் ரொம்ப திலீப் சுப்ராயன் சார் வந்துட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. லைக் ஓவரால் அவங்க ஃபைட்டர்ஸ் டீம் அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாருமே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே அது ரொம்ப கஷ்டம். நீங்க அதாவது எல்லாத்தையும் உள்ள அடக்கிட்டு அப்படிதான் தெரியுது இல்லையா? விஷால் சார் வந்து ஒரு டைரக்டரா நீங்க பாக்கும்போது அவர் செட்ல எப்படி இருந்தாரு? ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு டைரக்டரா இருந்தாரா? ஸ்ட்ரிக்டான டைரக்டரா இருந்தாரா? ஆக்சுவலி டைரக்டரா இருந்தாரா இல்ல அவருக்குள்ள இருக்கிற ஆக்டர் அப்பப்ப வெளியே வந்தாங்களா? அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டரா தான் இருந்தாரு. இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டரா தான் இருந்தாரு. அதே கான்சன்ட்ரேஷன்ல இருந்தாரு. எங்கேயுமே கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகல. அவ்வளோ டென்ஷன்லயும் வந்து ஒரு டான்சர்ஸையும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டையும் சாப்பிட்டீங்களா, கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் இது இருக்கா, ரூம் கொடுத்துட்டாங்களா, காஸ்டியூம் அதே மாதிரி எங்களுக்கு காஸ்டியூம் சேஞ்சுக்கு தனியா சாரி ரேப்பர்ஸ் தனியா வச்சிருந்தாங்க. அது சாதாரண புடவை நம்மளே கட்டிக்கலாம். ஏன் அந்த சாரி ரேப்பர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபைட்டோட பெல்ட் அடிக்கடி கட்டணும், ரோப் பெல்ட். ஸோ அது வந்து யூஸ்வலா ஃபைட்டர்ஸ் தான் வந்து கட்டி விடுவாங்க. ஸோ நான் இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபீமேல்ஸ் ஒர்க் பண்றோம் அப்படின்றதுனால அதை கட்டுறதுக்குன்ட்டு சில ஃபீமேல் சாரி ரேப்பர்ஸை வச்சிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க ஃபைட்டர்ஸை கட்டுங்க அப்படின்னா எங்களுக்கு ஓகே நாங்க அப்படிதான் செஞ்சு இருக்க வேண்டியதா இருக்கும். பட் அதுக்கு கூட அவர் அலோவ் பண்ணாம ஃபீமேல்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கணும் பெண்கள் அப்படின்றதுக்காக அந்த இதை கட்டுறது கூட எங்களுக்கு ஃபீமேல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. அதுக்குன்னு தனியா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து அதை ஃபுல்லாவே வந்துட்டு மேக் ஹர் செல்ஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. லைக் ஒரு சீனுமே ஒரு 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு 100 பேர் டான்சர்ஸ், பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அந்த 500 பேருமே கம்ஃபர்டபுளா இருந்தது எந்த செட்லனா மகுடம் செட்ல. ஓகே ஓகே. ஸோ எக்ஸலண்டா பாத்துக்கிட்டாரு விஷால் சார். இந்த கொஸ்டின் நான் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா இதுல வந்து நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தனால நீங்க நடிக்க போனீங்களா இல்ல விஷால் சார் வந்து டைரக்ட் பண்றாரு அப்படிங்கறனால நடிக்க போனீங்களா? வாட் வாஸ் யுவர் சாய்ஸ்? விஷால் சார்க்காக. ஷுவரா? ஏன்னா நடிக்க வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. எனக்கு என்னன்னா 2 விஷயத்துல டிராவல் பண்றது கொஞ்சம் கஷ்டம்ன்றதுக்கு ரொம்ப செலக்டிவா தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி பிஸி இன் கோரியோகிராஃப். நம்ம எப்பவுமே இதை விட்டுட்டு அதுக்கு போகும்போது என்னன்னா இதுல நம்மள கொஞ்சம் மறந்துடுவாங்க. பட் நம்மளோட ப்ரொஃபஷனல் கோரியோன்றதுனால நான் அது பெருசா டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் விஷால் சாரோட டைரக்ஷன் எதுவுமே யோசிக்கல. ஓகே சார் அப்படின்ட்டு. பட் அவங்களுமே நமக்கு வந்து டேட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணல. என்ன டேட்ஸ் வேணுமோ அதை ஃபர்ஸ்டே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட கோரியோகிராஃப் டேட்ஸ் அது கூட டிஸ்டர்ப் ஆகல. சோ முன்னாடி பின்னாடி மாத்தி வச்சுக்கிட்டோம். ஓகே. மேபி விஷால் சார் வந்து நீ ஒரு ஃபுல் டைம் நடிகையாவே மாறிடு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆப்ஷன் ஓகேவா இருக்குமா இல்ல என்ன சொல்லுவீங்க? சொல்லட்டும் முதல்ல சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் யோசிக்கலாம். அப்ப இந்த படத்துல ஒன்லி லைக் ஆக்டிங் மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா மேம் இல்ல கொரியோகிராஃபியும் பண்ணிருக்கீங்க? இல்ல ஒன்னும் கொரியோ பண்ணல. இப்ப ஆக்டிங் ஷூட் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. நான் மட்டும் இல்ல, நிறைய டான்சர்ஸ் எல்லாரும் டான்சர்ஸ் இவங்க இருக்காங்க. டீனா பயங்கரமா இருக்கும் போதே. அண்ட் மோரோவர் சின்ஸ் நீங்க இவ்வளவு வருஷம் விஷால் சாரோட டிராவல் பண்ணியும் இந்த ஒரு அழகான பாண்ட் ஷேர் பண்றதுனால ரீசெண்டா சாருக்கு என்கேஜ்மெண்ட் வேற ஆயிருக்கு. How happy are you? இதுல நீங்க வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா இதுல நான் யாருக்கு வந்துட்டு ஓட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா தன்ஷிகா. ஏன்னா எனக்கு விஷால் சாரை விட ரொம்ப க்ளோஸ் எனக்கு தன்ஷிகா. நான் வந்து பைத்தியம். லைக் எப்படி சொல்றது, பைத்தியம் பிகாஸ் அவளோட டெடிகேஷன். அவங்கள மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆக்டரை நான் பார்த்ததே இல்லை. நானே வந்து ரொம்ப சின்சியரா இருப்பேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நானே இப்பெல்லாம் சின்சியரா இருக்க முடியுமா அப்படின்னு அவங்கள பார்த்து மிரண்டிருக்கேன். சோ லைக் நான் வேற ஆடியோ லான்ச் போனா கூட தன்ஷிகாவை பத்தி பேசுவேன். நிறைய ஆக்டர்ஸ்க்கு கூட நான் தன்ஷிகாவை, ஹீரோயின்ஸ் கூட நான் தன்ஷிகாவை. சண்டைகண்டா ஆயிருக்கா கம்பேரிசன் பேர்ல? ஆமாமா, நிறைய ஆடியோ லான்ச்ல என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படத்துக்கு வந்தா நம்ம படத்தை பத்தி இல்ல சார் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அவங்க பர்சனல் கேரக்டரா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு ப்ரெசன்ஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட டெடிகேஷனா இருக்கட்டும், ஒருத்தர் தான் சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு முழுக்க ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிப்பாங்க.
இப்ப நான் இந்த Nice. இடத்துக்கு நான் வந்துட்டு இந்த காஸ்டியூம் மாத்ததுக்கு நான் 1 hour எடுத்தேன்னா அந்த சீன் நாளைக்கு கண்டினியூ ஆகும். நாளைக்கு திருப்பி இந்த செட்டப் போடணும்னா ப்ரொடியூசருக்கு இன்னொரு 5-10 லட்சம் ரூபாய் செட் ஆகுன்றதுக்காக அவங்களாம் இப்படி மாத்திட்டு வருவாங்க ட்ரெஸ் சேஞ்ச். எந்த ஆக்டர்ஸுமே நான் அப்படி பார்த்தது இல்ல. ஓகே தன்ஷி வந்துட்டு அப்படி மாத்திட்டு வருவாங்க ட்ரெஸ். காஸ்டியூம் சேஞ்ச்னா மேக்ஸிமம் 10 to 15 minutes ஓ சூப்பர். வந்துருவாங்க. நாங்க லைட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிருவாங்க. கேமராமேன்ஸ்ல டென்ஷன் ஆவாங்க. மாஸ்டர் மேம் நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, நாங்க லைட்டிங் பண்ணல டைம் இருக்கும், நீங்களே வந்து உட்காந்துட்டீங்க Okay. அப்படின்னு. இல்ல சார் பரவாயில்ல சார், நான் வந்துட்டேன், நீங்க பொறுமையா பண்ணுங்க சார். ஆஹா சோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, பிடிச்ச 2 பேர் இணையும் போது எவ்வளவு பெரிய வெரி சந்தோஷமா ஹாப்பி இல்ல. இருக்கும். ஓகே, எதனால சாய் தன்ஷிகா அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் பயங்கரமான ஒரு பைத்திய மாதிரி அவங்க மேல ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன கைண்ட் ஆஃப் பாண்ட், எப்படி இந்த ஒரு பந்தம் வந்தது? நிறைய சாங்ஸ் நான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். சாங்ஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவங்க அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் வந்து திறந்துட்டு சிசின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். அதுல வந்து என்னன்னா டைட் ஷெட்யூல் போயிட்டு இருந்துச்சு. எங்க நான் அவங்க மேல இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல, ஏன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். எனக்கு வந்துட்டு தமன்னா ரொம்ப பிடிக்கும். தமன்னா கூட வந்துட்டு ஒர்க் பண்றது, ஏன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் பிருந்தா மாஸ்டருக்கு நிறைய அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதுல தமன்னா எப்படி பார்த்தனோ டில் நவ் அவங்க அதே பதட்டம் அதே ஒரு டெடிகேஷன் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிற வரைக்கும் அப்படியே பதட்டத்தோடய இருப்பாங்க. மாஸ்டர் இந்த மூமெண்ட் ஓகேவா மாஸ்டர், இது நான் கரெக்டா பண்ணிட்டேன் மாஸ்டர், நீங்க இப்ப பெரிய டான்சர்மா, நீங்க அவ்வளவு பதட்டமா ஞாபகப்படுத்தணும். ஆமா நீங்க இப்போ இல்ல மாஸ்டர் நம்ம மூமெண்ட் மட்டும் பெர்ஃபெக்ட்டா சொல்லுவோம், எவ்வளவு வேணாலும் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அது நல்லா வரணும்ன்ற அந்த ஆர்வம் முதல் படத்துல இருக்கலாம், 2வது படத்துல இருக்கலாம், 3வது படத்துல இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இன்னமும் அந்த ஆர்வம் இருக்குன்றதுலதான் அவங்க இன்னும் வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க. சோ அது வந்துட்டு தன்ஷி கிட்ட நான் அப்படியே பார்த்தேன். அந்த திறந்துட்டு சீசையில என்ன அப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் காலையில 6 o'clock ஸ்டார்ட் ஆகும், 6 to 10 வரைக்கும் போகும். ஸோ 10க்கு அவங்க ரேப்பப் பண்ணிட்டு மேக்கப் கழிச்சிட்டு என் ஹாலுக்கு வரதுக்கு 11 ஆகும். 11ல இருந்து நைட் 2 o'clock வரைக்கும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எந்த ஆக்டர்ஸ்க்குமே நான் இது வரைக்கும் நைட் ரிஹர்சல்ஸ் கொடுத்ததே இல்லை. ஓகே. ஸோ நைட் 11ல இருந்து 2 o'clock 3 o'clock வரைக்கும் ப்ராக்டிஸ் போவாங்க. 2 hours தூங்குவாங்க, திருப்பி எழுந்துச்சு யோகா பண்ணிட்டு ஷூட்டிங் போவாங்க. இவ்வளோத்துலயும் உங்களுக்கு யோகா வேறையா இல்ல மாஸ்டர், நான் அதை வந்து ப்ராக்டிஸ் விட்டுறக்கூடாது மாஸ்டர் அப்படின்வாங்க. சரி ஓகேப்பா. ஸோ இப்படியே எனக்கு அரௌண்ட் ஒரு 10 days ப்ராக்டிஸ்க்கு வந்தாங்க. ஸோ அந்த சாங்கே பாத்தீங்கன்னா இருக்கிற யோசிச்சு இந்த இன்ட்ரோடக்ஷன் ஹீரோங்களுக்கு சில மூமெண்ட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அத்தனை மூமெண்ட்டும் நான் தன்ஷிக்கு போட்டேன். சூப்பர். இல்ல முட்டியில சுத்துறது, முட்டியில நடந்து விடல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஆக்சுவலி அதை சொல்ல போனா அது ஒரு கிளாமர், அது ஒரு ஐட்டம் சாங் மாதிரி. ஐட்டம் சாங்ல ஹீரோனி அவங்க தான், பட் அவங்க ஃபுல் போதையில இருப்பாங்க. பட் அதுக்கே நாங்க அவ்வளோ கிரியேட் பண்ணி போட்டோம். அதுக்கு எல்லாத்தையுமே ஏன் இது நான் கொரியோகிராஃபருக்காக நான் போடல, நான் கொரியோகிராஃபர் என்னோட சாங் பெஸ்டா வரணுக்காக போடல. அவங்க அவ்வளவு கோஆப்ரேட் பண்றாங்க. இவ்வளோ ஒரு நல்ல ஆக்டர்ஸால தான் நம்மள வெளியே எடுத்துட்டு வர முடியும். நம்ம போய் டைரக்டா ஆட முடியாது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்துட்டு பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்ல நான் அவங்க மேல பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இப்படி ஒரு பொண்ணாமா இவ அப்படின்ட்டு, யாருங்க இவங்க எங்க இருந்தீங்க அளவுக்கு பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட ஜேர்னி பண்ணது வந்துட்டு ஒரு பெரிய டிராவல் ஆச்சு. ஒரு டான்சர் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட் டான்சரா நீங்க நம்ம விஷால் அவர்களை சொல்வீங்களா இல்ல சாய் தன்ஷிகா அவர்களை சொல்வீங்களா? இதுல உங்க ஓட்டு யாரு? ஏன் இந்த குடும்பத்துல இப்படி பிரச்சனை இல்ல நீங்க பர்சனலா பிரச்சனை வருதல இல்ல நீங்க கரெக்டா வந்து என்கேஜ்மெண்ட் விஷயத்துல நீங்க வந்து சாய் தன்ஷிகா அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. பட் இதுல வந்து நீங்க யாருக்கு சொல்வீங்க பெஸ்ட் டான்சர்? விஷால் சார். குட் டான்சர், பட் விஷால் சார் அமேசிங். அவரை மிரட்டுவாரு. இப்பதான் அவங்க பாத்துட்டு இருப்பாங்க சாய் தன்ஷிகா அவங்க. இல்ல அவங்களும் நல்ல டான்சர் தான், பட் அவங்களே இந்த கேள்வி கேட்டாலுமே அவங்களும் விஷால் சார் தான் சொல்லுவாங்க. அதனால நான் எஸ்கேப். சோ படங்கள் ஏன்னா அவன் இவன் ஒரு படம் போதும், அவரோட பெஸ்ட் டான்சர்ன்றது ப்ரூவ் பண்றதுக்கு அவன் இவன் ஒரு படம் போதும். எக்ஸாக்ட்லி. படங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ உங்களை பத்தி பர்சனலா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அட் ஏஜ் ஆஃப் 12 நீங்க வந்துட்டு டான்ஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மேம். அப்போ யோசிச்சீங்களா தமிழ் சினிமால இப்படி நான் ஒரு கொரியோகிராஃபரா வருவேன் அப்படின்ற மாதிரி அப்போ எதிர்பார்த்தீங்களா, யோசிச்சீங்களா? இல்ல அதுதான், இது வந்து ஜேர்னியெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணல. எப்படி சொல்றது, இந்த டெய்லி காலையில ஸ்கூலுக்கு எடுத்து போய் விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து வந்து ஷூட்டிங்ல விட்டு கூட்டிட்டு. சோ இது வந்து இது ஒரு வேலை, இந்த வேலைக்குள்ள நம்ம போறோம், இதுல நம்ம வளர்ச்சி அடையணும், இது நம்ம செய்யணும். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே கோல் டான்ஸ். சோ அந்த டான்ஸ் நான் பெஸ்டா ஆடினேன், அவ்வளவுதான்.
என்னோட ஃபுல் பவர் பாயிண்ட் பார்த்தாலே டான்ஸ் மட்டும்தான். ஏன்னா நார்மலா அதான் சொன்னேன், நார்மலா என்ன மூலையில உட்கார வச்சீங்கன்னா என்ன யாரும் இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மொக்க ஃபிகர்னு சொல்லுவாங்க. இல்ல 13 வயசுல என்னங்க நல்ல ஃபிகரா இருக்க முடியும். பட் எந்த வயசுல நமக்குள்ள ஒரு டான்ஸ் திறமை இருக்கு அப்படின்றது தெரிய வந்து நான் 4 வயசுல இருந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். சோ at the age of 4 வந்துட்டு நான் பரதநாட்டியம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ அப்படியே டிராவல் ஆயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஓகே இதை விட இது பெட்டரா இருக்கும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால, அதுவும் இல்லாம அம்மா எல்லாமே சினிமா. நான் டெய்லி ஷூட்டிங், சின்ன வயசுல இருந்தே டெய்லி ஷூட்டிங் கூட்டிட்டு போவாங்க. அம்மா PS சீதா லட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஆக்டர்ஸ். அதனால எனக்கு அந்த ஷூட்டிங்ன்றது ஒரு வேலையா தெரியல, இன்னைக்கு நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் சொன்னேன், நான் வந்துட்டு என்னோட ஒரே ஒரு பவர் டான்ஸ் மட்டும்தான். என்னன்னா வந்துட்டு ரொம்ப குழந்தை இல்ல, சின்ன பொண்ணு. என்ன வந்துட்டு அப்ப இருக்கிற எல்லா சீனியர்ஸ் அக்காவும் ரொம்ப ஹைட்டா பர்சனாலிட்டியா எல்லாம் இருப்பாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குண்டா இருந்தாதான் வேலை சொல்லுவாங்க, இப்பதான் ஒல்லியா இருந்தா வேலை சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அப்பெல்லாம் வந்துட்டு நல்ல பர்சனாலிட்டியா இருந்தாதான் சாங்கே சொல்லுவாங்க. நம்ம இன்னும் 13 வயசுல என்னது பெருசா பர்சனாலிட்டியா இருக்க போறோம். ஆனா என்ன நார்மலா பாக்குறவங்களாம் இந்த பொண்ணாமா சரி இப்ப சொல்லலாம் அப்படின்னுவாங்க. லைக் என்னோட இன்சார்ஜஸ் அண்ணாலாம் வந்துட்டு இல்லைக்கா ஒரே சாங் சொல்லுங்கக்கா நல்லா ஆடுறா அப்படின்ட்டு. காலையில 100வது பொண்ணா நிப்பேன், மத்தியானத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்துருவேன். என்னோட டான்ஸ் வந்துட்டு அத்தனை பேரை விட அதிகமா என்கிட்ட இருக்கும் அப்படின்றதுனால சோ அதுல ஒரு பெரிய வெற்றி வந்துட்டு என்னோட. நிச்சயமா அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு இத்தனை கிட்டத்தட்ட 400+ மூவிஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அது அங்க இருந்து தான் வந்திருக்கு. ஒருவேளை டான்சர் ஆகலன்னா என்ன ஆயிருப்பீங்க? டீச்சர் ஆயிருப்பேன். என்ன சப்ஜெக்ட் இல்ல மேக்ஸ்ல டீச்சர் ஆயிருப்பேன். சோ என்ன மேக்ஸ் நல்லா பண்ணுவேன். சோ மேக்ஸ்ல டீச்சர் ஆயிருப்பேன். ஓகே, அம்மா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா பொண்ணு வந்து ஒரு ஆக்ட்ரஸா வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பட் நீங்க சினிமா ஃபீல்டு தான், பட் உங்க ட்ராக் வேற, டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது. இல்ல அம்மா மட்டும் இல்ல, எனக்கு சினிமா ஃபீல்ட்ல மீன் என்டர் குடும்பத்துல வந்துட்டு எல்லாருமே வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ப்ரொடியூசர் தான் இல்லன்னா நாங்களே படம் எடுத்தோம். எங்க அப்ப வந்துட்டு எங்க கசின்ஸ் எல்லாம் டான்ஸரா இருந்தாங்க. அப்புறம் எங்க ஆன்டி வந்து புஷ்பான்னு சொல்லிட்டு அவங்க கமல் சாரோட ப்ரொடக்ஷன்ல வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் மேக்கப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அங்கிள் ஒருத்தர் வந்துட்டு கேமராமேனா இருக்காரு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இஸ் a musician, so இஸ் a violin and keyboard player. so மியூசிக் டிபார்ட்மெண்ட். என் பையனும் இஸ் a musician. என் பையனும் வந்துட்டு மாடலிங் எல்லாம் பண்றான். சோ அதுதான் சொல்றேன், எல்லாரும் ரியல் கலை குடும்பம். ஆக்சுவலி அதுக்கு ட்ரூ கலை குடும்பம் இதுதான் எக்ஸாம்பிள். நீங்க செட்ல எப்படி இருப்பீங்க? ஒரு மாதிரி நீங்க ஸ்ட்ரிக்டான ஒரு கொரியோகிராஃபரா செட்ல எப்படி இருப்பீங்க? இந்த மாதிரி எங்களை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு ஜாலியா இருப்பீங்களா? இல்ல நான் வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். ரொம்ப சில டைம்ல ரஷ் அப்பா போகுது, லைக் எப்படி சொல்றது, கொஞ்சம் டைம் கொடுக்குற படம் நமக்கு உட்காந்து பேசுறதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட சில. இப்போ வந்துட்டு நான் இப்போ இதுல நான் இங்க சொன்ன மாதிரி 400+ போயிருக்கேன் அப்படின்னா அதுல கண்டிப்பா 200+ வந்துட்டு சின்ன படங்கள் தான். சோ அந்த சின்ன படங்களுக்கு வந்துட்டு எனக்கு டைம் இருக்காது. ஆனா அந்த சின்ன படத்தோட ப்ரொடியூசர் என்னைய நம்பி வராங்க அப்படின்னா ராதிகா மாஸ்டரோட சாங்கை வச்சு படம் பிசினஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரே நம்பிக்கையில தான் என்கிட்ட வருவாங்க. சோ அதுக்கு நான் வந்துட்டு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா என்னால பெரிய படங்கள் உட்காந்து 5 நாள் 6 நாள் ரிலாக்ஸா உட்காந்து மானிட்டரை உட்காந்து கரெக்ஷன்ஸ் பண்ணி நம்ம ஒரு பெரிய செட்டப்ல என்ன அவுட் கொடுக்குறோமோ அதை வந்து நான் 2 நாள் 3 நாள்ல அதே சின்ன ப்ரொடியூசருக்கு நான் அந்த அவுட்டை கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்னோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நான் வந்துட்டு ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணுவேன், எல்லாரையும் கத்திட்டே இருப்பேன். எப்படி சொல்றது, மைக் ராணி மாதிரி மைக்க பிடிச்சோன்னா அப்படி கொஞ்சம் டஃபா அந்த டைம்ல ஒர்க் போகும். பட் மத்தபடி பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் ஒரு காமெடி பீஸ் தான், எப்பவுமே ஜாலியா தான். இந்த மெச்சூரிட்டி வந்து லைக் ஹேண்ட்லிங் த சிச்சுவேஷன்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். ஆல்சோ யூ ஒர்க் அண்டர் பிருந்தா மாஸ்டர், ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அப்படிங்கும் போது டெஃபினட்டா அவங்க கிட்ட இருந்து ஒரு சில குவாலிட்டிஸ் நம்ம எடுத்திருப்போம். சரி இது சூப்பரா இருக்கே இந்த குவாலிட்டி, இதை நம்மளும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா? எந்த மாஸ்டர் கிட்ட இருந்து என்ன விஷயங்களை கத்துக்கிட்டீங்க? நான் எல்லா மாஸ்டர் இருந்து எல்லா விஷயத்தையும் திருடி இருக்கேன். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் என்னோட குரு சம்பத்ராஜ் மாஸ்டர், அவரு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 13 வயசுல நான் ஃபர்ஸ்ட் போனது ராஜுனா கிட்ட தான். ஸோ ராஜுனா கிட்ட எப்படின்னா, ராஜுனா வந்துட்டு எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அதனால வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு குழந்தையா ஒரு சிஸ்டரா தான் பார்த்தாரு. அப்போ வந்துட்டு பக்காவா பரதநாட்டியம் மட்டும்தான் எனக்கு தெரியும், வெஸ்டர்ன்னா W கூட தெரியாது. அப்படியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பக்கா பரதநாட்டிய டான்சர். ராஜுனா வந்துட்டு
பிரபு மாஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு மாஸ்டர் சம்பத்ராஜ் மாஸ்டர். அப்போ இருந்த ஜெனரேஷன்ல பிரபு மாஸ்டர் அண்ட் சம்பத்ராஜ் மாஸ்டர் இவங்க 2 பேருமே ஈக்குவல் ஸ்பீட்ல ஆடுறவங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட் போயிட்டு இருந்தது. நம்ம வந்துட்டு எப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு தோசை கொடுங்கன்னா கூட அண்ணா ஒரு தோசை எடுத்துட்டு வரீங்களா சூப்பர் அப்படின்ற அந்த அளவுக்கு நான் வந்துட்டு அந்த பரதநாட்டியத்துக்குள்ள ஊறிட்டு இருந்தேன். அதனால நான் இதெல்லாம் பார்த்து மிரண்டுருவேன். அவங்க ஆடுற ஸ்பீடெல்லாம் பார்த்து மிரண்டுட்டு அண்ணா இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா வரல நானு. ஸோ அண்ணா எனக்கு எப்போ கான்ஃபிடென்ட் கொடுத்தாருன்னா என்னடா வரலையாடா மூமெண்ட் வா அப்படின்னு சொல்லி இப்படி கையை பிடிச்சாரு. ஒரு பெரிய ஃபுல் பிஜிஎம். அப்பெல்லாம் எப்படின்னா ஃபுல் பிஜிஎம் சரணம் அப்படிதான் ஃபுல்லா கம்போஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் கட் ஷாட்ஸ்ல நிறைய இருக்காது. ஃபிலிம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கட் ஷாட்ஸ்ன்ற ஒரு விஷயமே ஆரம்பிச்சது. எப்போ இந்த டிஜிட்டல் வந்ததோ அப்போ ஃபிலிமை பத்தி யாரும் கவலைப்படல. அதனால கட் பண்ணு சொல்லியாச்சு. ஸோ அப்படி கையை பிடிச்சாரு அண்ணா. எனக்கு நிஜமாவே தெரியாது. ஃபுல் பிஜிஎம் நான் ஆடி நிக்கிறேன். ஷாக். அண்ணா நான் அம்மா ஆட்டியாடா அவ்வளவுதான்டா அப்படின்னு போயிட்டாரு. அண்ணா நான் ஆடிட்டேனா அப்படின்ற. ஆமாடா நீ ஆடிட்ட எப்படின்னா. ஸோ அந்த டான்ஸோட கான்ஃபிடென்ட் வெஸ்டர்ன்ல எனக்கு கொடுத்தது வந்துட்டு சம்பத்ராஜ் மாஸ்டர் அண்ட் பாலாஜினா ஷாம்னா அங்க என்டர் எங்களோட க்ரூ வந்துட்டு என்னை வந்து அப்படியே தங்கமா பாத்துக்கிட்டாங்க. குட்டி பொண்ணு அது ஒரு அட்வான்டேஜ். திட்டவே மாட்டாங்க. ஒரு என்னை வந்து தூக்கத்துல எழுப்பணும்னா கூட ஒரு கையில ஒரு சாக்லேட் வாங்கி வச்சு அம்மா எந்திரிடா ஷூட்டிங் டைம் ஆச்சு. ஏன்னா அப்பெல்லாம் நமக்கு 4 மணிக்கெல்லாம் நம்ம ஏன் எந்திரிக்க போறோம். சின்ன வயசுல நம்ம எல்லாம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டோம். ஸோ அது அப்போ ஷூட்டிங்லாம் 3:30-4 எந்திரிச்சிடணும். ஸோ அப்பெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அம்மா ஏஞ்சிடா இன்னைக்கு ஷூட்டிங் போகணும்டா. சரிங்கண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டுக்காக ஏஞ்சி அப்படியே ரெடி ஆயிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு டான்ஸ் கத்துக்கிட்டதுன்னா இன்னைக்கும் நான் ஒரு டான்ஸரா நிக்கிறேன் அப்படின்னா அது வந்து சம்பத்ராஜ் மாஸ்டர். ஐ ஆல்வேஸ் என்னோட குரு ராஜுநாத் நான் வந்துட்டு எப்பயுமே நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு இடத்துக்கு போனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாடலைஸ் பண்ணது தருண் மாஸ்டர். பிஹெச் தருண் மாஸ்டர் கிட்ட நான் நிறைய அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் இந்த அருந்த வால் மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்கோம். அவர் தான் திட்டுவாரு, யூ ஆர் நெக்ஸ்ட் டு மீ, யூ ஆர் தருண் மாஸ்டர்ஸ் அசிஸ்டன்ட், ஐ ஹேவ் டு மெயின்டைன் தட் அப்படின்னாரு. அப்புறம் வந்து நிறைய இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டது தருண் மாஸ்டர். ஏன்னா நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லா பாம்பேல ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த க்ரூல இருக்கும்போது அந்த ஒரு டிக்னிட்டி எடுத்துட்டு வந்ததுன்னு சொன்னா தருண் மாஸ்டர். அண்ட் பிருந்தாக்கா கிட்ட வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிற வரைக்கும் ஒரு பதட்டத்தோட இருப்பேன். அது எத்தனை சாங் பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு ஓகே சூப்பரா வந்துருச்சுல அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சாங்குள்ளே போவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிற வரைக்கும் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு பதட்டத்தோடய இருப்போம். அது நான் கத்துக்கிட்டு வந்து பிருந்தாக்கா கிட்ட. என்டர் த டீம் வந்துட்டு 7 o'clock கால் ஷீட்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் 7:30 8க்கு வருவாங்க, டெக்னீஷியன்ஸ்லாம் 7க்கு போயிடணும், டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு 8க்கு வருவாங்க, ஷார்ட் சொல்லுவாங்க. இது இருக்கும். ஆனா எங்க அக்கா மட்டும், எங்க பிருந்தாக்கா மட்டும் 7 o'clock கால் ஷீட், நான் 5:30 செட்ல போய் உட்காந்து இருட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க எந்த பக்கத்துல வந்து கேமரா வச்சா டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அந்த செட்டு தனியா இருக்கும்போது நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். கண்டிப்பா கும்பல் வந்ததுக்கு அப்புறம் அந்த செட் வேற மாதிரி இருக்கும். சோ அக்கா மட்டும் காலையில போய் உட்காந்துப்பாங்க, நாங்களும் வந்துட்டு காலையில போய் உட்காரணும் அக்கா கூட. அவங்க வந்தனால நீங்களும் வரணும். நாங்க அசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ அந்த ஒரு டெடிகேஷன் அக்கா கிட்ட எங்கேயுமே இது வரைக்கும் அவங்க வந்துட்டு நான் ரிலாக்ஸா இருக்கலாம், அந்த ஷாட் தானே நீ எடுத்துடுடி, நான் கொஞ்சம் அப்படியே அந்த சோம்பேறித்தனம். அவங்க சம்டைம்ஸ் அவங்க கால் ஒரு வாட்டி ஃப்ராக்சர் ஆச்சு, அப்போ கூட நாங்க ஒர்க் பண்ணோம். அந்த காலை தூக்கி அப்படி மேல வச்சுக்கிட்டு ஒரு ஷாட் கூட எங்களை அலோவ் பண்ணல. ஐ மீன் அலோவ் பண்ணலன்னா சில நம்ம சொல்லுவோம் நீ எடுத்துருப்ப அசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த காம்ப்ரமைஸே கிடையாது. அவ்வளோ சின்சியர். அது என்ன வலியா இருக்கட்டும், என்ன இதுவா இருக்கட்டும், பேக்கப் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வலியே தெரியும் பிருந்தாக்காக்கு மட்டும். ஸோ அந்த மாதிரி பிருந்தாக்காவோட டெடிகேஷன். நானுமே அப்படிதான். இப்போ எனக்கும் வந்துட்டு பேக்கப் சொன்னாதான் நம்ம டயர்டா இருக்கும்ன்றது ஃபீல் ஆகும். அந்த பேக்கப் வரைக்கும் அந்த வெறித்தனமா ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு எப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ரொம்ப கம்மி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லாரையும் வாழ வச்சுட்டு இருக்காரு. ஸோ நம்மளால முடிஞ்சது அவரை நம்ம எவ்வளவு சேவ் பண்றோமோ, எவ்வளவு காப்பாத்துறோமோ, அவரை அத்தனை பேரை காப்பாத்துவாரு. அதுல வந்து நான் ரொம்ப ஒரு இதுவா இருப்பேன். ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எவ்வளவு ஷார்ட் டைம்ல நான் சாங் முடிச்சு கொடுக்க முடியுமோ குவாலிட்டியா, அதுக்காக ஷார்ட் டைமுக்காக நான் சுத்தி எல்லாம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு குவாலிட்டியா முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சு கொடுத்து நான் ப்ரொடியூசரை சேவ் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன். பிருந்தாக்கா, அப்புறம் தாரா மாஸ்டர், நான் எல்லா மாஸ்டர்ஸ் கூடயும் வசிச்சேன். தாரா மாஸ்டர் கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணை ஸ்பாட்ல இப்படி இருந்தாதான் மதிப்பாங்க அப்படின்றது மாதிரி அவங்க வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அதாவது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட அவங்க கிட்ட வந்து பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட தொழில்
ஒண்ணு நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு 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 பிரமாதமான நம்மளோட ஒர்க் மேல நம்ம கான்ஃபிடன்ஸ்னா நம்ம யார்கிட்டயும் பயப்படணுன்ற அவசியமே இருக்காது. தொழில் கர்வம்னு கூட சொல்லலாம். தாரா மாஸ்டர் கிட்ட அவ்வளோ ஒரு ஷீஸ் அயன் லேடி, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஸ்பாட்ல. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ஏதாச்சும் சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தா கூட திட்டுவாங்க, கம்மியா சிரிக்காது, நில்லு, நீ சிரிச்சனா உன பொண்ணா பாப்பாங்க, முறைச்சனா பையனா பாப்பாங்க அப்படின்வாங்க. சரி நான் முறைக்கிறேன்க்கா, நானும் முறைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு 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 உமன் கிட்ட எப்படி ஒரு மேன் பவர் எடுத்துட்டு வரணும்ன்றது சிங்கப்பெண் அந்த மாதிரி அவங்க அது நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. லாரன்ஸ் மாஸ்டர் ப்ளீஸ், நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டே இருக்கேன். லாரன்ஸ் நான் வந்துட்டு எப்படின்னா வெரி கைண்ட், ரொம்ப ரொம்ப அந்த இறக்க குணம்ன்றது அவருக்கு இயற்கையாவே இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஸ்பாட்லையுமே கூட அதை ரொம்ப கைண்டா ஃபீமேல் எல்லாம் ரொம்ப அழகா பார்த்துப்பாரு. ஆனா வந்துட்டு அவருமே வந்து ஒர்க்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. அது எவ்வளவு பெரிய டஃப்பான ஸ்டெப்பா இருந்தாலும் அது மேல் ஃபீமேல் எல்லாம் பிரிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாரு. மேல் என்ன பண்றீங்களோ அதே பண்ணிடுங்கப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஸோ அதுல அவர் வந்துட்டு ஆக்சுவலி நானும் லாரன்ஸ் சிவசங்கர் மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ ஆனா மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது அவர் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துப்பாரு. அண்ட் பிரபு மாஸ்டர்லாம் எப்படி சொல்றதுன்னா, எங்களுக்கு வந்து பிரபு மாஸ்டர் சாங் வந்தாலே பயம். நாங்கெல்லாம் வந்து ராஜு மாஸ்டர் கிட்ட நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். ராஜு மாஸ்டர் சாங் வந்து ஜாலியா இருப்போம், பிரபு மாஸ்டர் சாங் தான் கொஞ்சம் பயப்படுவோம். ஏன் அப்படின்னா ராஜு மாஸ்டர் தான் டஃபா தான் இருக்கும். ஆனா அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்வாங்க இல்லையா, எப்படி சொல்றது, திரும்பிதான் நின்னுட்டு இருப்பாரு. எப்படி கண்டுபிடிப்பாருன்னு தெரியல. அவரை ஏமாத்த பிரபு மாஸ்டர் மட்டும் ஏமாத்துறதோ, ஓகே மாஸ்டர் நம்மள பாக்கல அப்படின்னு சொல்லி அப்படி ரிலாக்ஸ் ஆகுதுலாம் வாய்ப்பே இல்லை. அவருக்கு சுத்தி கண்ணு இருக்கும். என்ன அவர் திரும்பிட்டு தான் இருப்பாரு. எனக்கு பிகினிங்ல நான் தான் சொன்னேனே, இந்த பரதநாட்டியத்துல இருந்து வெஸ்டர்னுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பவே நான் மாஸ்டர் எல்லாம் மாட்டிருக்கேன். ஒரு மூவ்மெண்ட் தான் நான் ஒரு நாள் ஃபுல்லா ஆடி இருக்கேன். அப்பா இல்லைங்க உங்களுக்கு வரலைங்க, டைமிங் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிருங்க, ரொம்ப கியூட்டா சொல்லுவாரு. அதெல்லாம் மனசு கஷ்டப்பட்டாரு. அப்பெல்லாம் பேச கூட மாஸ்டருக்கு. சோ உங்களுக்கு வரல, அது பண்ணிடுறீங்களாப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. நானும் காலையில இருந்து பண்றேன் அவ்வளோ ஃபாஸ்ட் அது. அப்புறம் திருப்பி சாயந்தரம் வந்தாரு. சோ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஒரே மூமெண்ட் தான் ஆடிட்டு இருக்கேன். திருப்பி சாயந்தரம் உட்காரவும் கூடாது. வந்துருச்சுங்களா, வந்துருச்சுங்களா, ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு. இல்லைங்க மாஸ்டர் ஆடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட். சோ அது வந்துட்டு அந்த கண்டிப்பு ஒரு குழந்தைய உருவாக்கின பேரண்ட்ஸுக்கு ஈக்குவல். சோ அவர் அவ்வளவு கண்டிப்பா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம். அப்படின்னா அவரோட அந்த அழகான கண்டிப்பு, அந்த அன்பான கண்டிப்பு. சோ அது வந்துட்டு நான் எப்பவுமே பிரபு மாஸ்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு பிரபு மாஸ்டர். இன்னைக்கு நீங்க ஒரு லீடிங் கொரியோகிராஃபரா இருக்கீங்க, பல மூவிஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் நீங்க எல்லா ஆர்டிஸ்டோடய ஒர்க் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு சில விஷ் லிஸ்ட், ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல, மேனிஃபெஸ்டிங். நான் இன்னும் இந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணணும், இந்த ஹீரோவோட ஒர்க் பண்ணணும், இந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும், இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷ் லிஸ்ட் அப்படியே எங்களுக்கு லைனா சொன்னீங்கன்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்றோம். இந்த வருஷத்துல அதை நம்ம நடத்தி வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆசையே நிறைவேறாம போயிடுச்சு. விஜய் சாருக்கு படம் பண்ணணும்னு நினைச்சேன். சார் வந்துட்டு இப்போ சரி ஓகே இனிமே அவர் கட்சி பாட்டுக்கெல்லாம் நம்ம ஆடலாம். சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார். விஜய் சார் கூட நிறைய ஆடி இருக்கேன். விஜய் சாருக்கு கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இல்ல. பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஆட் ஷூட்ல அது பண்ணிடலாம். அப்புறம் தனுஷ் சாருக்கு நான் மரியான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இத்தனை படங்கள் பண்ணாலுமே இன்னும் ஒரு மாஸ் இன்ட்ரோடக்ஷன் சாங் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு தனுஷர். ஏன் அப்படின்னா ஒரு ஃபீமேல் மாஸ்டர் அப்படின்னாலே இவங்க சூப்பரா மாண்டேஜ் சாங் பண்ணுவாங்க, இவங்க சூப்பரா டூயட் சாங் பண்ணுவாங்க. ஐட்டம் சாங்கா ராதிகா மாஸ்டர் கூப்பிடுங்க, டூயட் சாங்கா ராதிகா மாஸ்டர் கூப்பிடுங்க. ஸோ ஃபீமேல் மாஸ்டர்னாலே எல்லாரோட டைரக்டர்ஸ் மைண்ட்ல என்ன ஆயிடுதுன்னா, இவங்க இது பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அப்படின்றது மைண்ட் செட். பட் ஆல்ரெடி வி ஆர் ப்ரூஃப் வி ஆர் தி பெஸ்ட் டான்சர்ஸ். ஸோ எங்களுக்கு அந்த ஒரு வெறியில தான் நான் வந்து தனுஷ்கா நைட் ஃபுல்லா ரிஹர்சல் ஒரு மாஸ் டான்ஸ் மிரட்டுற சாங் நிறைய பண்ணிருக்கேன். இன்னும் எனக்கு அது கரெக்டா போய் ரீச் ஆகல. ரீச் ஆகுற மாதிரி ஒரு பெரிய மாஸ் சாங் வேணும். பட் நீங்க தனுஷ் அண்ட் விஜய் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது சில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மெமரபிளா அமைஞ்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணா எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். பரத் பாலா சார் டைரக்ஷன்ல மரியான் ஒர்க் பண்ணேன். மரியானோட ஃபர்ஸ்ட் ஷூட்டே வந்துட்டு எங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கால ஃபர்ஸ்ட் ஷூட்டே அவங்க வந்து கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல தான் அந்த நெஞ்சே எழு சாங். ஸோ ஃபர்ஸ்ட் ஷூட்டே கிளைமேக்ஸ் தான் எடுக்கிறாங்க.
ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த அந்த ஆளுங்க கிட்ட அடைச்சல் பட்டு என்கிட்ட இந்த பெயினை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ஸ்கிரிப்டோட டிராவல் ஆகி வரும்போது அது நமக்கு மனசுக்குள்ள அந்த ஃபீல் வந்துடும் நம்ம எப்படின்னு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு அந்த சீன் எடுக்கிறோன்றப்போ அதை எவ்வளோ அழகா அடாப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா தனுஷ் சார் ஒரு சின்ன விஷயம் கூட கிரியேட் பண்ணாரு. சின்ன அந்த காலில் இது குத்துறது, அதுக்கு ஒரு துணி எடுத்து கட்டுறது, அந்த டெசர்ட்ல என்னென்ன கிடைக்கும், இது எல்லாமே அழகழகா பரத் பாலா சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா கட்ட சொல்ல மறந்தது தனுஷ் சாருக்கு தான். நானா இருக்கட்டும், மறந்து ஃபேன் கேர்லா பாத்துட்டு இருந்தீங்களா? நாங்க கிடையாது, நாட் ஈவன் மை செல்ஃப், ஈவன் த யூனிட்டே. பரத் பாலா சாருமே அவர் வந்து ஷோல்டர்ல கேமரா எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. தனுஷர் அந்த நெஞ்சேல் சாங்க்கு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. நாங்களும் எல்லாம் கூட சேர்ந்து நடந்துட்டே இருப்போம். ஃபைனலா அவரே கட் சொன்னா உண்டு தனுஷரே. ஏன்னா நாங்க எல்லாருமே அப்படியே மெய் மறந்து அழுது, கண்ணெல்லாம் கலங்கி அழுது, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பாத்துட்டு இருப்போம். அவ்வளோ ஒரு ஆக்டிங். அப்புறம் ஃபைனல் ஆயிடுச்சு, அப்பா கட்டு சொல்லுங்கப்பா எவ்வளவு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டர் வந்து அப்படி பார்த்தது ரொம்ப மெய் மறந்து பார்த்தது தனுஷ் சார் தான். சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி செக்மெண்ட் ஒன்னு இருக்கு. எஸ், பயப்படாதீங்க மேம். ஒரு குட் ஆர் பேட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட். நீங்க வந்து பர்சனலா ஒரு சில விஷயங்கள் நாங்க கேள்வி கேட்போம், அதுல நீங்க குட்டா பேடா அப்படின்றத நீங்க சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ரெடி? ப்ளீஸ் டேக் தட் ப்ராப்பர்ட்டி. மேம், குட் ஆர் பேட் மேம்? இதுதான் உங்களோட ப்ராப்பர்ட்டி. நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க வந்து குட்னு ஃபீல் பண்ணா குட்னு காட்டலாம், பேட்னு ஃபீல் பண்ணா பேட்னு காட்டலாம். டான்ஸ்ல நீங்க வெரி 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 குட்னு எங்களுக்கு தெரியும். தேங்க் யூ. சிங்கிங்ல நீங்க குட்டா பேடா? சிங்கிங்ல அது பேட். பாடுவீங்களா? பாடுவேன். பட் அந்த அளவு இந்த அந்தாஷ்டி எல்லாம் விளையாடும் போது பாடுறதுதான். அப்படி மைக்கு பிடிச்சல பாடுறது கிடையாது. நைஸ் நைஸ். ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் சினிமா பத்தியே பேசிட்டு இருந்தீங்க. உங்க எஜுகேஷன் சைடுல குட் ஆர் பேடா? வெரி பேட். வெரி பேட். ஓகே, நம்ம தான் வந்துட்டோமே 13 வயசுல. அப்புறம் எங்க எஜுகேஷன்? ஆனா பட் யாரும் மேத்ஸ் டீச்சரா வேற ஆயிருப்பாங்க. படிச்ச வரைக்கும் நல்லா படிச்சேன். அவ்வளவுதான். குட் ஸ்டூடண்ட் பண்ணானே. வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட். ஓகே மேம், ஓகே படிச்ச மேம். வரைக்கும். ஓகே மேம். குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? வெரி குட். வெரி குட். ஆஹா, மூஞ்சி எப்படி பிரைட் ஆகுது. என்ன ஸ்பெஷலிஸ்ட் நீங்க குக்கிங்ல? நீங்களாம் வெஜிடேரியன் இல்ல? இல்ல இல்ல, நடப்பது, பறப்பது, நீந்துவது, எவ்ரிதிங். எல்லாத்தையும். அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து ஷூட்டுக்கு வரும்போது ஏதாவது செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா. அதுல என்ன பர்టిక్యులரா மட்டன்? அதுல பர்టిక్యులரா எங்க ஃபேமிலியே வந்துட்டு அம்மா வந்து பர்மா. ஓ, சோ அதனால அந்த ஃபேமிலிலேயே வந்துட்டு உப்பு கறின்னு ஒண்ணு ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க. அம்மாவோட உப்பு கறியை சாப்பிடாத ஆக்டர்ஸே இல்ல. டிரைவிங் ஸ்கில்ல நீங்க குட்டா பேடா? பக்கா. நீங்களே தனியா டிரைவ் பண்ணிட்டு எவ்வளவு எந்த ஊருக்கு போனாலும் நானே டிரைவ் பண்ணிடுவேன். ஆனா கூட ஒரு ஆள் மட்டும் இருக்கணும். இந்த ரூட் ஸ்கில், ரூட் காமிக்கிறதுல குட்டா பேடானா வெரி பேட். ஓ, நான் ஃபாலோ பண்றது. எவ்வளவு நேரம் வேணாலும் நின்னு ஓட்டுவேன். ஓகே. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்? யா, குட். குட். ஓகே. ஒரு டிசிஷன் மேக்கிங்ல நீங்க குட்டா பேடா? வெரி குட். ஆஹா, ஓகே. கான்ஃபிடென்ட் டிசிஷன் மேக்கிங் பண்ணுவேன். அது நல்லதா இருக்கட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க இதனால மைனஸ் ஆயிடும், இதனால நம்ம வந்து ஃபெயிலியர். எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா ஐ வில் பி வெரி ஸ்ட்ராங். அது டில் த எண்ட் வரைக்கும் நான் அதை மாட்டிக்க மாட்டேன். நெகட்டிவிட்டி வருது பாத்தீங்களா? அத வந்து மனசுலயே ஏத்துக்காதவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் அடடா போடா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஹேண்ட்லிங் யுவர்செல்ஃப். யா அது நான் வந்துட்டு ஐ எம் வெரி குட். ஏன்னா நான் அது வந்து காதல், நீங்களாம் வந்துட்டு மனசுல வாங்கிக்கிறதா மூளையில வாங்கி, நான் காதுல கூட வாங்க மாட்டேன். அப்ப குட். அப்படியா? சரி சரிப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் வந்துட்டு என்னோட வளர்ச்சியில காமிப்பேன். வா, கிரேட். இப்போ யாராவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா டு ரிசீவ் அட்வைஸ் நீங்க குட்டா பேடா? யா வெரி குட். நீங்க யாருக்காவது அட்வைஸ் கொடுப்பீங்களா? அதுல நீங்க குட்டா மேம்? என் அட்வைஸை கேட்கற 2 மகான்கள் வீட்டுக்காரரும் என் பையனும். அதனால அவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பேன். சரி, நீங்க நிறைய அந்த அம்மா டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க சோஷியல் மீடியால. இப்போ எங்களுக்காக ஏதாவது ஒரு அம்மா டிப் இல்ல ஏதாவது ஒரு அட்வைஸ் எங்களுக்காக பாக்குற ஆடியன்ஸ்க்காக? அம்மா வந்துட்டு எனக்கு என்ன நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப வந்துட்டு இது கிடைச்சிரும் அது கிடைச்சிரும் சொல்லிட்டு தப்பான வழிகளுக்கு போக கூடாது அப்படின்றது. அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். லைக் எப்படி சொல்றது, இப்படி நிமிர்ந்து பார்த்தாலே சம்பாடி வாங்குவோம், அந்த அளவுக்கு சின்ன வயசுல ஸ்ட்ரிக்ட். எங்களுக்குலாம் அவ்வளவு இருந்திருக்க வேண்டாம், ஏன்னா நாங்களே பாவோம், அதுவே அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ அவங்க சொன்ன ஒரு வார்த்தைகளுமே வந்து உண்மைன்றது நான் அதுக்கப்புறம் வளர வளர தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு
மெதுவா கூட உயர்ந்து வரலாம். உடனே இமீடியட்டா நாளைக்கே நான் வந்துட்டு பெரிய ஆள் ஆகணும், நாளைக்கே புகழ் பேர்லாம் வாங்கணும்ன்றது அது வந்து சீக்கிரம் வருது சீக்கிரம் போயிடும்னு சொல்லுவாங்க அம்மா. நீ வந்து அந்த மாதிரி ட்ரை பண்றது சீக்கிரம் வருது சீக்கிரம் போயிடும். ஸோ மெதுவா உன்னோட உழைப்பு உன்னோட நாலேஜ்ல நீ எவ்வளோக்கு எவ்வளோ முன்னுக்கு வரையோ, ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னுக்கு வரையோ, அது உனக்கு எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருக்கும். அதனால வந்துட்டு அவசரப்படாத வாழ்க்கையில, நிதானமா முயற்சியை மட்டும் கைவிடாம மெதுவா போயிட்டே இரு. அது கண்டிப்பா உன்னோட கோல் எடுத்து போய் ரீச் பண்ணும். வாவ், இது சூப்பர். எங்களுக்குமே ஒரு சூப்பரான ஒரு டேக் அவே தான். யா யா. And இதோட இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. Thank you. அது அப்படியே வச்சிரலாம். Thank you. And இப்போ 2026ல உங்ககிட்ட இருந்து என்னென்ன அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, என்னென்ன எதிர்பார்க்கலாம் நாங்க? ஜீனி வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ல ஜீனின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சாருக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப 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 எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு படம். ஏன்னா சொல்லவே வேண்டாம் வேல்ஸ் ப்ரொடக்ஷனை பத்தி. ஸோ அமேசிங் மூவி. அதுக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுல வந்து கணேஷ் சார் ஒரு படம் பண்ணியிருக்காரு, சாங் பண்ணியிருக்காரு, நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். கணேஷ் சார் சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. இந்த சாங் வாஸ் அமேசிங். ஸோ அதுல வந்துட்டு இன்னொரு சாங் நான் பண்ணியிருக்கேன். அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு மகுடும்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்கமிங் மூவிஸ் ஒன்று நிறைய இருக்கு, லிஸ்டே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சூப்பர் மேம், so much. இவ்ளோ நேரம் நாங்க கிட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா எங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் மாதிரியே ஃபீல் ஆகல. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருந்தது. ஸோ 2026ல ஆக்டராகவும் சரி கொரியோகிராஃபராகவும் சரி பல 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 ஹைட்ஸ் நீங்க போகணும், நிறைய விருதுகள் வாங்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.